ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும். வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா புகை வர வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நம்மளுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. மீடியமான சாஃப்ட்னஸில் இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும். பார்க்கும்போதே தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனா தான் நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா பிழியறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்தளவு எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் மாவு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இல்லைனா மேல் மாவு காஞ்சி போயிடும். அப்புறம் ரிப்பன் பக்கோடா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்தளவு எடுத்துகிட்டு இதை உடனே ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த ரிப்பன் பக்கோடா அச்சிருக்கும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ப்ரெஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப்பு. மாவை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஹீட் வரும். கொஞ்சம் மேலே தூக்கி செஞ்சீங்க அப்படின்னா ஹீட் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். இப்போ ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு உங்களோட கடாயில் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மிதமான தீயிலே தான் அது வேகணும். இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் திருப்பி விட்டுக்கணும். எண்ணெயோட சலசலப்பு இருக்கும்போதே நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அங்கங்கே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 சைடுமே நல்லா ஈவனாக வேக வச்சுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். 2 பேட்சாக நான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். 2 பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உடச்சிக்கலாம். சின்னதாக வேணும்னாலும் சரி, இல்லை பெருசாக வேணும்னாலும் உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் உடச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு ரிப்பன் பக்கோடா உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.